வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே வியாதிக்கு டாக்டர் 2 மாத்திரை எழுதுறாரு, ஆனா ஒண்ணு மட்டும் ஏன் 10 மடங்கு விலை அதிகமா இருக்குன்னு? இது எப்படி நடக்குது? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. வாங்க, மருந்து விலைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த பெரிய கதையை நாம கொஞ்சம் விலாவாரியா அலசி பார்க்கலாம். இந்த விஷயத்த ஆரம்பிக்கவே இந்த ஒரு நம்பர் போதும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நீங்க 21 ரூபாய்க்கு வாங்குற ஒரு மாத்திரையோட அடக்க விலை அந்த மருந்து கடைக்கு வெறும் 2 ரூபாய் தானா? அப்போ லாபம் மட்டும் 1000க்கு மேல சதவீதம். இந்த விலை வித்தியாசம் எவ்வளோ பெருசுன்னு புரியுதா? இது சும்மா ஒரு சாம்பிள் தான். உள்ளே போனா இன்னும் நிறைய இருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே, அப்போ அந்த மருந்து கண்டிப்பா ரொம்ப நல்லதா, பவர்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? நாமளும் அதானே நினைப்போம். விலை அதிகமா இருந்தா தரமும் அதிகமா இருக்கும்னு. சரி, இந்த நம்பிக்கை உண்மையா இல்லையானதை நம்ம முதல்ல பார்க்க போறோம். சரி, அப்போ வாங்க, இந்த அதிக விலைனா அதிக தரம்ங்கிற கட்டுக்கதையை உடைப்போம். சயின்ஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பிராண்டட் மருந்துனா என்ன, ஜெனரிக் மருந்துனா என்னன்னு இங்க ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கு பாருங்க. ஒன்னு முதல்ல சந்தைக்கு வந்தது, இன்னொன்னு அதோட காப்பி. ஒன்னுக்கு பேட்டன்ட் பாதுகாப்பு இருக்கு, இன்னொன்னுக்கு இல்ல. அதனால விலையும் ஏகத்துக்கும் வித்தியாசம். ஆனா ஒரு ஆய்வாளரா நான் சொல்றேன், இந்த வித்தியாசங்களை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை. இந்த பாயிண்ட ரொம்ப கவனமா கேளுங்க. இதுதான் இந்த முழு விவாதத்தோட அடிநாதமே. அதுக்கு பேரு பயோ ஈக்விவேலன்ஸ். இது ஒரு விஞ்ஞான தரநிலை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஜெனரிக் மருந்து பிராண்டட் மருந்து மாதிரி அதே அளவுல அதே வேகத்துல நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யணும்னு சட்டம் சொல்லுது. 2 ஒரே மாதிரி தான் வேலை செஞ்சாகணும். செயல்திறன்ல ஒரு துளி கூட வித்தியாசம் இருக்கவே கூடாது. இது நிரூபிக்கப்பட்டாக வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. நாம பேசுனது அப்படியே படமா தெரியுது. ஜெனரிக் மருந்துகள் எல்லாம் குறைஞ்ச விலையில இருக்கு, பிராண்டட் மருந்துகள் எல்லாம் எங்கேயோ உச்சியில இருக்கு. 2 ஒரே மாதிரி வேலை செய்யும் சொல்லியாச்சு. அப்போ தரம்தான் காரணம் இல்லன்னா பின்ன எதுதான் இந்த மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்துக்கு காரணம்? என்னவா இருக்கும்? உண்மையான காரணம் மருந்தோட தரத்துல இல்ல, அதுக்கு பதிலா இந்த மருந்து வியாபாரத்தை கட்டுப்படுத்துற சட்டத்திலையும் சிஸ்டம்லயும் தான் இருக்கு. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா அதை பாதுகாக்க ஒரு உரிமை கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் காப்புரிமை, அதாவது பேட்டன்ட். அங்கதான் இந்த விளையாட்டு ஆரம்பிக்குது. இந்த ஹேட்ச் வாக்ஸ்மேன் சட்டம் தான் இந்த மொத்த விளையாட்டுக்குமான ரூல் புக்கையே எழுதுச்சு. இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, கஷ்டப்பட்டு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனிக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அதை தனியா வித்து லாபம் பார்க்கலாம். இன்னொன்னு, அந்த பரிசு காலம் முடிஞ்சதும் மத்த கம்பெனிகளும் அதே மருந்த கம்மி விலைக்கு விற்க அனுமதிக்கணும். அப்போதான் மக்களுக்கு நல்லது. ஆனா இந்த ரூல் புக்ல சில ஓட்டைகள் இருக்கு. அதைத்தான் பெரிய கம்பெனிகள் சரியா பயன்படுத்துறாங்க. ஒரு ஜெனரிக் மருந்து அவ்வளோ சுலபமா சந்தைக்கு வந்துட முடியாது. பிராண்டட் மருந்துக்கு 20 வருஷம் பேட்டன்ட் பாதுகாப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜெனரிக் கம்பெனி உள்ள வரணும்னா அது பல சட்ட போராட்டங்களை நடத்தணும். ஒருவேளை அந்த போராட்டத்துல ஒரு ஜெனரிக் கம்பெனி ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிசு காத்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? அடுத்த 150 நாளைக்கு, அதாவது 6 மாசத்துக்கு அந்த ஜெனரிக் மருந்தா அவங்க மட்டும் தான் விற்க முடியும். இப்பதான் நாம இந்த விஷயத்தோட ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரோம். அதாவது போட்டியை உருவாக்கணும்னு கொண்டு வந்த ஒரு சிஸ்டத்தையே போட்டியை மொத்தமா ஒழிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க போறோம். இதுதான் இந்த விளையாட்டோட தந்திரமே. இதுக்கு பேரு எவர் கிரீனிங். இது ஒரு செம்ம புத்திசாலித்தனமான இல்ல தந்திரமான உத்தி. எப்படின்னா, ஒரு மருந்தோட 20 வருஷ பேட்டன்ட் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணும்னா, அந்த மருந்துல ஒரு சின்ன சின்ன மாத்தத்தை பண்ணி அதுக்கு ஒரு புது பேட்டன்ட் வாங்கிடும். அவ்வளவுதான், போட்டி இன்னும் பல வருஷத்துக்கு தள்ளி போயிடும். இதுல என்னென்ன தந்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு, மருந்து மெதுவா கரையிற மாதிரி ஒரு புது வெர்ஷன் கொண்டு வர்றது. இல்லேனா இதே மருந்த வேறொரு வியாதிக்கும் பயன்படுத்தலான்னு ஒரு புது பேட்டன்ட் வாங்குறது. சில சமயம் 2 பழைய மருந்த ஒன்னா சேர்த்து ஒரே மாத்திரையாக்கி அதுக்கு ஒரு புது பேட்டன்ட் வாங்குறது. இப்படி ஏகபோக உரிமையை தக்க வைக்க பல வழிகள் இருக்கு. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு வேலை நடக்கும். அதுக்கு பேரு பே ஃபார் டிலே. அதாவது பிராண்டட் கம்பெனி தங்களுக்கு போட்டியா வர்ற ஜெனரிக் கம்பெனியை கூப்பிட்டு அவங்க கிட்ட பணம் கொடுத்து, நீங்க கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வராதீங்கன்னு ஒரு டீல் போட்டுடும். நம்ப முடியுதா? இதனால என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பாட்டில்ல போட்ட அடப்பா மாதிரி ஆயிடும். அந்த முதல் ஜெனரிக் கம்பெனி பணம் வாங்கிட்டு வெளியே நிற்கும். சட்டப்படி அவங்க உள்ள வராத வரைக்கும் வேற எந்த ஜெனரிக் கம்பெனியும் உள்ள வர முடியாது. அப்போ என்ன ஆகும்? போட்டி மொத்தமா காலி, விலை மட்டும் குறையவே குறையாது. அமெரிக்காவோட ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் கணக்குப்படி இந்த மாதிரியான பே ஃபார் டிலே டீல்களால மட்டும் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட $3.5 பில்லியன் நஷ்டமாகுதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தொகை இது. ஆனா இந்த கதை மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளோட முடியல. மருந்து ஃபேக்டரியை விட்டு வெளியே வந்து உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நடுவுல இன்னொரு பெரிய குரூப் இருக்கு. அவங்க தான் விலையை இன்னும் ஏத்துறதுல முக்கியமான ஆளுங்க.
சரி, நீங்க கடையில கொடுத்து வாங்குற அந்த கடைசி விலைய யார் முடிவு பண்றா? இப்போ நாம அந்த மிடில்மேன், அதாவது இடைத்தரகர்களோட வேலைய பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுக்கு பேரு பார்மசி பெனிஃபிட் மேனேஜர்கள், சுருக்கமா பிபிஎம்ஸ். இவங்க யாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படுறவங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா வெறும் 3 பெரிய பிபிஎம் கம்பெனிகள் தான் மொத்த மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதனால மருந்து விலையை தீர்மானிக்கிறதுல இவங்களுக்கு அபாரமான சக்தி இருக்கு. இந்த நம்பரை மட்டும் பாருங்க. 2017 இருந்து 2022 வரைக்கும் இந்த 3 பெரிய பிபிஎம் கம்பெனிகளுக்கு சொந்தமான மருந்து கடைகள் ஜெனரிக் மருந்துகளோட விலையை ஏத்தி வித்ததுல மட்டுமே $7.3 பில்லியன் மேல வருமானம் பார்த்திருக்காங்க. இது வெறும் ஜெனரிக் மருந்துகள்ல இருந்து வந்த லாபம். இவங்க எப்படி இந்த செலவை ஏத்துறாங்க? முதல்ல, ரொம்ப கம்மியான விலையுள்ள ஜெனரிக் மருந்துகளுக்கு கூட ஆயிரக்கணக்கான சதவீதம் வரைக்கும் மார்க்அப் வச்சு விலையை ஏத்துறாங்க. ரெண்டாவது, லாபம் வர்ற மருந்து சீட்டுகளை எல்லாம் தங்களுக்கு சொந்தமான மருந்து கடைகளுக்கே திருப்பி விடுறாங்க. மூணாவதா, ஸ்ப்ரெட் பிரைசிங்னு ஒன்னு பண்றாங்க. அதாவது மருந்து கடைக்கு ஒரு விலை கொடுப்பாங்க, ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து அதை விட ரொம்ப அதிகமான தொகையை வாங்கி அந்த வித்தியாசத்தை இவங்களே எடுத்துப்பாங்க. சரி, இந்த சிஸ்டம் ரொம்ப சிக்கலா இருக்குன்னு புரியுது. இத புரிஞ்சுகிட்டதே ஒரு பெரிய வெற்றி தான். இப்போ அடுத்த கட்டம், ஒரு நோயாளியா, ஒரு நுகர்வோரா நாம இதுக்குள்ள எப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது, நம்ம பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இங்க உங்களுக்காக சில டிப்ஸ் இருக்கு. முதல்ல, எப்பவுமே உங்க டாக்டர் கிட்டயும் ஃபார்மசிஸ்ட் கிட்டயும் இதுக்கு ஜெனரிக் மருந்து இருக்கான்னு கேளுங்க. ரெண்டாவது, ஒரே மருந்துக்கு ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு விலை இருக்கும், அதனால 2-3 கடைகள்ல விசாரிச்சு வாங்குங்க. மூணாவதா, உங்க டாக்டர் கிட்ட இதே மாதிரி வேலை செய்யற ஆனா விலை கம்மியான வேற மருந்து இருக்கான்னு கேளுங்க. நாலாவதா, குட் ஆர்எக்ஸ் மாதிரி ஆப்ஸ்லயோ இல்ல கம்பெனி வெப்சைட்லயோ கூப்பன்கள் கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. கடைசியா, நிதி உதவி தேவைப்பட்டா அதுக்கும் சில லாப நோக்கற்ற அமைப்புகள் இருக்கு, அதை தேடி பாருங்க. முக்கியமா, உங்களுக்கு தேர்வுகள் இருக்குன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் ரொம்பவே சிக்கலானதுதான், மறுக்கல. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு சக்தி இருக்கு. மருந்து விலைகளை பத்தின இந்த முழு விவரமும் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்களோட நீங்க இனிமேல் ஒரு சாதாரண நோயாளி இல்ல, விவரம் தெரிஞ்ச அதிகாரம் பெற்ற ஒரு நோயாளி. சொல்லுங்க, நாளைக்கு மருந்து கடைக்கு போனா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க?